Hello programmers, welcome back to my channel. In the video நம்ம recursions தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அப்படியே வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபயர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ரிகர்ஷன் சொன்னால் நிறைய பேருக்கு புரியாது. வேறு பேர் சொன்னால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். என்னென்னா ஃபங்க்ஷன் லூப். லூப்னா என்ன? திரும்ப ஓடுது, அதுதான் லூப்பு. இதுவே ஃபங்க்ஷனை திரும்ப ஓட விட்டால் அதுதான் ஃபங்க்ஷன் லூப்பு. அது ரிகர்ஷன். இதை ஓடுறதுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நினைக்காதீங்க, ஈஸி தான். இப்போ ஒரு ஃபங்க்ஷனை நம்ம எழுதுகிறோம், ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். கால் பண்ணால் ஃபங்க்ஷனுக்குள்ளே போவோம்ல பைத்தானு, அது உள்ளே போகும்போது உள்ளே ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணால் அதுதான் ரிகர்ஷன். இப்போ நான் டெஃப் ரிக்கர் அப்படின்னு கொடுக்குறேன். இதுக்குள்ளே ஆர்குமெண்ட் எதுவும் வேணாம், இல்லை பிரிண்ட் ஹாய், அதுக்கப்புறம் அதே ஃபங்க்ஷனை திரும்ப கால் பண்ணுறேன். இப்போ ரிக்கர்னு அதே ஃபங்க்ஷனை திரும்ப கால் பண்ணுறேன். இப்போ இது பண்ணனா நம்ம ஸ்ட்ரிங்கில் கொடுக்கணும். ப்ரோக்ராமர்ஸ், நான் ஒரு முடிவு எடுத்துருக்கேன். ஏன்னா லைன் 4 in model line 3 in model. பாருங்க, அப்படியே ரிகர்ஷன் காலானே போது. ரொம்ப காலானனால தான் எரர் வந்திருக்கு. என்ன பண்ணணும்னா, இல்லை ஒரு லிமிட் அப்போ நான் இப்போ 10 கொடுக்குறேன். எக்ஸ்ன்னு ஒரு லிமிட்டு. இஃப் x ப்ளஸ் ஈக்குவல் டு 1 ரன் ஆவா, ஒவ்வொரு தடவை ரன் ஆகும் ப்ளஸ் சைன்னு வரும். இப்படி வேணாம். a ப்ளஸ் ஈக்குவல் டு 1, a ஈக்குவல்ஸ் டு 0. இப்போ இஃப் a ஈக்குவல்ஸ் டு x, ஒருவேளை ஏவோட நம்பர் எக்ஸுக்கு ஈக்குவல் ஆச்சுன்னா பிரிண்ட் பாய் நான் பிரிண்ட் பண்ணுறேன். எல்ஸ் இதெல்லாம் அதுக்குள்ளே போடுறேன். இப்போ டேப் கிளிக் பண்ணால் உள்ளே போயிடும். இப்போ நம்ம ரன் பண்ணால் லோக்கல் வேரியபிள் இயர் எஃபர்ட் என்னன்னு தெரியல. இதை நம்ம ஃபஸ்ட்டு கொடுப்போம். local variable a
தெரியாத வெளியே போயிடுச்சு. நம்மளுக்கு எரர் வந்தது என்னன்னா, ஏன் வந்துட்டு லோக்கல் வேரியபிள் அப்படின்ட்டு நம்ம குளோபலாக மாற்றிடுவோம். என்ன இது இம்மா லேட் ஆகுது? வந்துச்சு. இப்போ நான் இங்கே குளோபல் ஏ அப்படின்னு கொடுக்கணும். எக்ஸ்ன்னு கொடுத்துருவோம். பாருங்க 1 2 3 4 5 1 2 3 4 5 6 7 8 9 10 கரெக்டாக 10 ஆயிப்பேக்கு பாய்னு வந்திருக்கு. லூப் மாதிரியே வேலை செய்யல. 15 குத்தா எது லிமிட்டுன்னு பார்ப்போமா? 1000 வர மாட்டேங்குது. அப்போ எவ்வளோ தான் கால் ஆகுதுன்னு மேக்ஸிமம் பார்ப்போம். மேக்ஸிமம் லிமிட் 500 வரைக்கும் வந்துச்சு. 800 வந்துச்சு. ஸோ 800க்கு மேலே ஒரு 900. இப்போ 999 கொடுப்போம். 999 வரல, 89 வந்துச்சு. 91 வந்துச்சு. அப்படியே ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது தான். எஸ், கண்டுபிடிச்சிட்டோம். 992 தான் லிமிட்டு. அதுக்கு மேலே ஒன்று கால் பண்ணால் எரர் வருது. ஸோ இதுதான் ரிகர்ஷன். வெரி வெரி சிம்பிள். செம ஈஸியாக இருந்துச்சா? ரிகர்ஷன்னா ஃபங்க்ஷன் லூப் இல்லைன்னா ஃபங்க்ஷனுக்குள்ளேயே ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு அப்படின்னு எப்படி வேணால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெயிட் முடியறதுக்கு முன்னாடி நம்ம 2 நாளாக குவிஸ் வைக்கவே இல்லை. ஏன்னா HTML ஒரு பக்கம் வந்ததுனால எனக்கு HTML கம்மியாக இருக்கிறதுனால HTMLக்கு போகுது. ஸோ நம்ம இதுதான் லாஸ்ட்டு பைத்தான் வீடியோவாக அறிவிச்சிடலாம். அப்புறம் ஒரு HTML ஒரு 20 எல்லாம் HTML சப்ப மேட்டரு. 20 டுட்டோரியல்ஸ் வந்த உடனே நம்ம பைத்தானை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பைத்தானும் HTML அப்படியே 2 ரன் இருக்கட்டும். இந்த வீடியோட குவிஸ் என்னன்னா, வெயிட் பண்ணி யோசிச்சு. எப்பவுமே நான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லுவேன். இந்த தடவை உங்கள் க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து நீங்களே பண்ணணும். ஆனால் நார்மலில் ஒரு மாடியூலை க்ரியேட் பண்ணணும்னா அந்த மாடியூலோட பேரையோ அப்புறம் அதோட கோடையோ கமெண்ட்டில் பேஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த கோடை இது பண்ணி நீங்கள் கொடுத்த நேம்லேயே அதை சேவ் பண்ணிடுவேன். அப்புறம் எப்படி கால் பண்ணணும், என்னத்தை பண்ணணும், அது என்ன பண்ணணும் எல்லாத்தையும் எப்படி கால் பண்ணணும் அப்படின்னு கூடவே கமெண்ட்டில் பண்ணிடுங்க. நான் அதை பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரேட்டிங்ஸ் கொடுப்பேன். உங்கள் க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து நீங்கள் கால்குலேட்டர் பண்ணுறீங்களோ இல்லை ஏதாவது கொடுத்தா அதுவாக ஏதோ பண்ணுங்கள். ஆனால் மாடியூல் பண்ணணும். ஓகே, இந்த
வீடியோ அவ்வளோ இந்த வீடியோ நமக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.